ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முதல் நேர் இன்னைக்கு யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. வீணாதரி. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? சென்னையில இருந்து தான். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? 2 தம்பிங்க இருக்காங்க மேடம். லக்ஷ்மி குமார், தேஜேஷ் குமார். அவங்க பத்தி கேட்கணும் மேடம். கேட்கலாங்கம்மா. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. லக்ஷ்மி குமார் வந்து 12/11/1982. தேஜேஷ் குமார் 26/9/1987. ராசி, நட்சத்திரம்? ராசி பெரிய தம்பி இது தெரியாது மேடம் எனக்கு. ராசி நட்சத்திரம். சின்ன தம்பி இது வந்து விசாக நட்சத்திரம், துலா ராசி. பெரிய தம்பி சரியா தெரியாத கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன் மேடம். உத்தராட நட்சத்திரம், கன்னி ராசின்னு அப்படி சொல்றாங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கொடுத்து உங்களுடைய தம்பிகளுக்காக கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? பெரிய தம்பிக்கு இன்னும் மேரேஜ் ஆகல மேடம். சின்ன தம்பிக்கு இன்னும் பயிற்சியோட இன்னும் வேலை இல்ல. 2 பேருக்கும் ரொம்ப சண்டை ஆகுது மேடம். சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இவங்க எப்போ லைஃப்ல முன்னுக்கு வருவாங்க? பெரிய தம்பி கல்யாணம் ஆகணும். சின்ன தம்பிக்கு இன்னும் படிச்சு முடிச்சு விஷயம் படிச்சிருக்கா, ஆனா இன்னும் வேலை இல்லை மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்க 2 தம்பிங்களோட எதிர்காலம் நல்லபடியா அமையறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு பயனிடலாங்கிறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்தே. என் பெரிய தம்பி பேரு லக்ஷ்மி குமார், சின்ன தம்பி பேரு தேஜேஷ் குமார். சொல்லுங்கம்மா. இவங்க 2 பேர். பெரிய தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க எங்க இருக்காங்க இப்ப? சென்னையில தான் இருக்காரு சுவாமி. ரெண்டாவது தம்பி கூட சென்னையில தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கா. இன்னும் வேலை இல்ல சுவாமி. வீட்டுல 2 பேர் சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. அப்புறம் பெரிய தம்பி கல்யாணம் ஆகணும், சின்ன தம்பி வேலைக்கு போகணும். கொஞ்சம் முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும் சுவாமி. நல்ல விஷயமா. கட்டாயம் என்ன சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பார்த்துடலாமா? சரி. இப்போ இதுக்கு வந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம், மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தகப்பனார் வழி உறவுகளில், தகப்பனார் வழினா தகப்பனார் வழி பாட்டனார் வழியில் பசுவையும் கண்ணையும் தனித்தனியாக விற்றுருக்காங்க. இந்த தோஷம்னு வந்திருக்கு. பசுவையும் கண்ணையும் பிரித்த தோஷம், பசுவை தனியாகவும் கண்ணுக்குட்டியை தனியாகவும் விற்ற தோஷம்னு வந்திருக்குமா. அதனால தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதுக்கு சரியான பரிகாரம், எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் பண்ணுறது நல்லது. ஒன்று இது வந்து யார் செய்யணுன்னா, உங்கள் அம்மாவோ அப்பாவோ அல்லது சகோதரர்களோ யாராவது அவள் தான் செய்யணும். பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் பண்ண சொல்லுங்கள், விடாமல் பண்ண சொல்லுங்கள். ஒன்று. அப்புறம் புண்ணிய நதி தீரத்தில் ருத்ராட்ச தானம் பண்ண சொல்லுங்கம்மா. புண்ணிய நதினா கங்கை, யமுனை, சரஸ்வதி, உங்களுக்கு காவேரி, உங்களுக்கு எல்லா நதிகளும் புண்ணிய நதிகள் தாம்மா. அப்படி இல்லைன்னா புண்ணிய ஸ்தலத்தில் பண்ண சொல்லுங்கள். புண்ணிய ஸ்தலம்னா காஞ்சிபுரம், உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புண்ணிய காசி, காஞ்சிபுரம், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து புண்ணியமான ஸ்தலங்கள். புண்ணிய ஸ்தலத்துலேயோ 108 ருத்ராட்சம் வாங்கி வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம் வச்சு தானம் பண்ண சொல்லுங்கள். ருத்ராட்ச தானமும் பிரதோஷ வழிபாடும் இந்த தோஷங்களை போக்கும். இதை தவிர உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்து 5 கோயில்களில் மாமர கன்று வாங்கி சுக்கிரவாரத்தில் நட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தனித்தனி பரிகாரம் அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு. இதை செய்யுங்க. குடும்பம் ஒத்துமையாக இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது, திருமணம் சரியான நேரத்தில் நடக்கும், உத்தியோகம் வந்து சரியாக அமையும், பிரிவுகள் மாறும், மன வேறுபாடுகள் மாறும், நீங்கள் நினச்ச நல்ல காரியங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கும். இந்த மாமரம் வைக்கிற விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடும். இந்த மாதிரி விருட்சங்களை நடும்பொழுது, உதாரணம் இந்த மாமரத்தை வைக்கும்பொழுது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அடி உயரம், 5 அடி உயரம், கையை அப்படி தூக்கினா மாங்காவை பறிச்சுடலாம், அந்த மரங்கள்லாம் நடக்கூடாதுமா. மாமரம்னா உயர்ந்து வளரக்கூடிய அந்த பழைய மாமரமாக தான் இருக்கணும். பரிகாரம்னு சொல்லும் பொழுது நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள், இப்போ ஹைப்ரிடுன்னு பண்ணுறோம், அதெல்லாம் நடக்கூடாது. அது ஒருவேளை பழம் நிறைய காய்க்கலாம். இது பரிகாரத்துக்காக செய்கிறத தவிர பழம் நிறைய காய்க்கணுன்றதுக்கு செய்யலை. அதனால் நீங்கள் நாட்டு மரமாகவே இருக்கட்டும், ஓங்கி வளரக்கூடிய மாமரமாகவே நடுங்க. கட்டாயம் 5 மரம் நடுங்க, பலன் கிடைக்கும். எந்த கோயிலாக இருக்கலாம், கோயிலோட நந்தவனமாகவும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை என்றைக்கு நடுங்க. இப்போ சொன்ன பரிகாரம் மட்டும் போகிறோம். ருத்ராட்ச தானம் 1 முறை தான் செய்ய சொல்லியிருக்கோம்.